கிடையாது. இந்த பெண்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுதான், நாமெல்லாம் ரொம்ப அழகிகள், அவ்வளவு அழகு நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த கிருஷ்ணன் நம்ம கிட்ட மயங்குவானா? ஆகையினாலே நம்ம கிட்ட பகவான் மயங்கி விட்டான்னு நினைச்சுட்டு கொஞ்சம் கர்வம் தலையேறித்தான். எம்பெருமான் என்ன பண்ணினார்? இந்த கர்வம் மேலே ஏறினார், இவர்கள் அநியாயமாக அழிந்து விடுவார்கள் என்று கருதி அந்த இடத்திலேயே மறைந்து விடுகிறான். இவர்களுடைய கண்களுக்கு தெரியாத நிலையில் கண்ணரை பிரிந்ததாலே பெரும் துன்பம் அடைந்தவர்களாய் கண்ணனை தேடுறாளாம். தேடுறது என்ன கேட்கிறாள்? கச்சிதி புறமகாசோக நாக புன்னாக சம்பகாக ராமானுஜோமானினா இதோ தர்ப்பகலஸ்திதயா. எழுத்தாப்புலே மருதாணி மரம் இருக்கிறதா? மருதாணி மரமே, அசோக மரமே, நீர்க்கடம்ப மரமே, சந்தன மரமே, கர்வமுடைய பெண்களின் கொழுப்பை பறிக்க வல்ல புன்னகை உடைய கிருஷ்ணன் இந்த பக்கம் வந்தானா கேட்கிறாளாம். இன்னும் என்ன கேட்கிறாள்? கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சகத்வாதி முறையில் பிப்ரதே கிருஷ்ணதே அதிப்பிரியோ அச்சுதரா. அருமையான ஸ்லோகம். துளசி காட்ட பார்க்கிறாள், அந்த துளசியை கேட்கிறாளாம். எந்த துளசி அது? கல்யாணி மங்களமானவரே கோவிந்த சரணப்பிரியே. கோவிந்தனுடைய திருவடிகளிலே கிடப்பதற்கு மிகவும் ஆசையுடையவளான துளசி மாதாவே, வண்டுகளோடு கூடிய உன்னை தன்னுடைய திருமேனியிலே தரிக்கின்ற கண்ணன் பெருமான் இந்த புறம் வந்தானோ என்று தேடுகிறார்கள். எம்பெருமான கண்ணனே உயிர் போடுறங்களை வந்து அனுகரித்து தரிக்கிறார்கள். அனுகாரம்னா ஒருத்தி கிருஷ்ணனாய், ஒருத்தி பூதனையாய், ஒருத்தி கிருஷ்ணனாய், ஒருத்தி காளியராய், அவன் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நடிச்சு பாக்குறாளா. அதனாலையும் அந்த கிருஷ்ண பக்தி மேலேறுகிறதே தவிர குறையல்ல. எல்லா பெண்களும் யமுனையினுடைய ஒரு மணற்குன்றிலே ஏறி நின்று கதறுகிறார்களாம். ஜெயதி தேதிகம் ஜன்மனவ்ரஜ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணாதத்வதத்ரை தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகா துயித்ரிதாசம கோபிகா கீதம் என்று அருமையாக பேசுகிறார்கள். உன் பிறப்பினால் உயர்ந்ததென் குலம் உவந்துமே திரு உறைவதிங்கன்றோ உன் பொருட்டுயிர் வாழடிச்சியோம் உன்னை தேடுவோம் கண்ண நோக்கிடாய். அப்படியே தமிழில் பாட்டு. கண்ணா, எங்களிடத்திலே மிகுந்த அன்புள்ளவனான எம்பெருமானே, நீ எங்களுடைய வாசஸ்தானமான கோகுலத்திலே அவதரித்தவரும் இந்த கோகுலம் மிகுந்த மேன்மை பெற்று விளங்குகிறது. செல்வத்தோடு செல்வத்துக்கு அதிஷ்டான தேவதையான மகாலட்சுமியும் இங்கு விடாமல் வசித்துக் கொண்டு இருக்கிறார். ஆதலால் செல்வ பெருக்கினாலே இந்த கோகுலம் ஒப்புயர்வற்று விளங்குகிறது. இதனால் இங்கு வாழ்கிறவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ உன்னை சேர்ந்தவர்களாக இருந்தும் வருந்துகிறோமே. உனக்காகவே உயிரை தங்குகின்றவர்களாய் உன்னை காணாமல் பற்பல திசைகளிலும் தேடி அலைகின்றோம். நீ எங்கள் கண்களுக்கு புறப்பட்டு உன் கடாட்சத்தை செய்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதுக்கு மேல என்ன சொல்லுகிறார்கள்? சர்வேஸ்வரா சரதுதாசயே ஜசாதுஜாதர சரசிஜோதர ஸ்ரீமுகாத்ரிஜா சுரதநாதரே அசுல்கதாசிகா வரத நிக்னதோ நேகிம் வதக களியை உட்டுவாய் வரத ஐப்பசி கயமழிந்தொழில் கமல உள்ளிலை ஒளிகணல் விலை இல்லடிச்சியோம் உறவறுத்துதல்
கண்ணா கொலை என்றோ சொன்னாய். கண்ணா கேட்ட வரங்களை எல்லாம் அளிக்கின்றேன் என்று சொல்லி பரமானந்தத்தை அடியார்களுக்கு தருகின்றவனே, உன்னையும் கொடுக்கின்ற வள்ளலே, சரத்காலத்திலே குளிர்ந்த ஜலம் நிறைந்து ஆழமுள்ளதான மடுவிலே முளைத்து செழித்து வளர்ந்த தண்டிலே சூரிய கிரணத்தால் அப்போதே அலர்ந்த தாமரை பூவினுடைய உள்ளிகளின் சோபையை அபகரிக்கின்ற கண்களை உடையவனே, நாங்களோ வேறு பயனை விரும்பாது உனக்கு தொண்டுபட்டவர்கள், அப்பேற்பட்ட எங்களை இப்படி கைவிட்டு கொலை செய்கிறாயே கண்ணா, இது நியாயமா? விஷஜலப்யயான் ஞான ராட்சசான் வருஷமாருதான் கிருஷ்ண வைத்யுதானரான் ரிஷமயாத்மஜான் விக்னதோபயான் ரிஷபதேவயம் ரட்சிதாமுகு. கண்ணா இதுவரையிலும் நீ எங்களை எவ்வளவு விதத்தில் காத்திருக்கிறாய். விஷமயமான ஜலத்தை உடைய காளிய மடுவின் ஜலத்தை பருகியதால் உண்டான ஆபத்தில் இருந்து காத்தாய். மலைப்பாம்பின் உருவம் கொண்டு வந்த அகாதமிருந்து காத்தாய். பெருமழை, இடி, காற்று, நெருப்பு, அரிஷ்டன், யோகாசுரன் இவர்களிடமிருந்தெல்லாம் எங்களை நீ காத்தாயே, அது இப்படி எங்களை கொலை செய்யத்தானா? கண்ணா நகலு கோபிகா நந்தரூபவான் அகிலதேயினாம் அந்தராத்மதே விகனதத்திதோ விஸ்வபுத்தயே சகவுதேயிவான் சாத்வதாங்குலே. அருமையாக பேசுகிறார்கள் தோழா. நீ யசோதையினுடைய குமாரன் அல்ல, இது நிச்சயம். சமஸ்த பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாய் அவர்கள் செய்கின்ற சுபாசுப செயல்களை பார்த்து கொண்டு ஹிருதயத்திலே சாட்சியாய் விளங்குகிறவன் அல்லவா? அப்படி வரிசையா சொல்லிட்டே வராய். அதை பூரா சொல்லிட்டு இருக்கிறதுன்னா இப்ப நமக்கு டைம் கிடையாது. அதுக்கு மேல ஒரு வார்த்தை மட்டும் அந்த எம்பெருமானுடைய வைபவத்திற்காக பேசுகிறார்கள். கண்ணா உன்னுடைய அந்த தரிசனம் கூட எங்களுக்கு வேண்டாம். ஆனா நீ உன்னுடைய மதுரமான வாக்கினாலே பெண்கள் வருந்தாதீர்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையே எங்களை பிழைப்பிக்கும். கண்ணா நாங்கள் உன்னை ஏன் விரும்பினோம் தெரியுமா? உன்னுடைய கதைகளை நம்பித்தான். உன் கதை எப்பேற்பட்டது தெரியுமா? தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிவிரீடிதம் கிருஷ்ண கல்மஷாபனம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் பூரிஷாஜனாக. கண்ணா உன்னுடைய கதைகளாக அமிர்தம், ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம் என்ற 3 விதமான தாபங்களாலே பருந்துகிறவர்களை பிழைக்க செய்கிற கதை அல்லவா உன்னுடைய கதை. தேவாமிர்தத்திற்கு அந்த யோக்கியதை கிடையாது. உன்னுடைய கதையானது பிரம்மத்தை அறிந்தவர்களாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது அல்லவா? உன் கதை அமுதம் சொல்லுகிறவர்கள், கேட்கிறவர்கள், கேட்க நினைப்பவர்கள், வந்து உறங்குகிறவர்கள் அவ்வளவு பேருடைய பாபங்களை போக்கும் அல்லவா? ஆகையாலே எங்களை அனுக்கிரகம் பண்ண ஓடி வரவேணும் கண்ணா. இனி உன்னை பிரிந்து நாங்கள் தாங்க முடியாது என்று இவர்கள் கதறுகிறார்கள். நீண்ட நேரம் இவர்களை சோதித்தாலும் இவர்களுடைய பிராணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சியவனான எம்பெருமான் இவர்கள் எதிரிலே பிரத்யட்சீகரிக்கிறான். எப்படி வருகிறான்? தாதாம் ஆவிரமூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜன பீதாம்பரதரக சத்வி சாட்சாத் மன்மத மன்மதகான. மிக அருமையான ஸ்லோகம். தாதா ஆவிரபூது அவர்கள் நடுவிலே தோன்றினான். தோன்றினான் அர்த்தம், இந்த பெண்களை விட்டு அவன் எங்கேயுமே போல, இருந்த இடத்திலேயே கண்ணுக்கு தெரியாது நின்றுருக்கான். தாதா ஆவிரபூது சௌரிகி
சூரசேன வம்சத்திலே பிறந்த பெருமான். ஸ்மயமான முக அம்புஜத புன்முறுவலோடு கூடிய முகத்தாமரையை உடையவனாய் பீதாம்பரத்தை தரித்தவனாய் வனமாலையோடு கூடியவனாய் எடுத்தாப்புல வராங்க. அவனை பார்த்தா இருக்கு சாட்சாது மன்மத மன்மத சந்திரகாந்தானனும் ராமும் அதீவ பிரிய தரிசனம் ரூபூதாரிய குணைகி என்று ஸ்ரீராமாவதாரத்திலே அவருடைய ஆனழகை அனுபவித்தானே. இங்க என்ன சொன்னா, கோடி மன்மதர்களும் கூட எம்பெருமானுடைய அழகுக்கு முன்னே ஈடாக மாட்டார்கள். இந்த மன்மதனே இவன் திருமேனியிலிருந்து பிறந்தபடியினால்தான் அழகான் பீதாம்பரனாக. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய மதத்தை பீதாம்பரம் அப்படின்னு சொன்னாலே பீதாம்பரம் தரித்தவன் என்றுதான் பொருள். அப்படி இருக்க பீதாம்பர தரஹா என்ற சொல் இங்கே எதற்கு என்றால், இவ்வாறு கோபிகைகள் புலம்பியதை கேட்ட கண்ணன் அதிவேகமாக ஓடி வருகிறானாம். அப்போது பீதாம்பரம் இடுப்பிலிருந்து நெகிழ்ந்து அவிழ்ந்து விட்டனாம். அதை பாதி உடுத்தியும் பாதியை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வருகிறானாம். பீதாம்பர தரஹா கஜேந்திரனை ரட்சிக்க ஓடி வந்தானே, அந்த நிலையிலே வருகிறானாம். அல்லது பீதாம்பர தரஹா, பீதாம்பரம் தராயாம், பீதாம்பரம் பூமியில் விழுந்து புரளுவதையும் கூட கவனிக்காமல் ஆர்த்த ரட்சணத்துக்கு எம்பெருமான் ஓடி வருகிறானாம். பெருமாளம் பார்க்கிறாள். கண்டனர் அந்தனர்கள் தனதுழித்த உண்டவரை வண்டினம் ஒத்தனர்கள் தெண்டிரை முகத்தழும் பழுதி கண்ட உண்டரிடம் எண்ணெயில் புத்தனர் முகங்கள் அத்தனை பேரும் சூரியன் வரவு கண்ட செந்தாமரை மலர் போல திருமுகம் மலர்கிறார்கள். பகவானை ஸ்தோத்திரம் பண்றாள், அவருடைய திவ்ய நாமாவளியை சொல்லுகிறார்கள். அப்போ எல்லாரும் கிட்ட வந்தாலும் ஆறாறு என்னென்ன பண்ணாள் இதைத்தான் கவனிக்கணும். காட்சிது கராம்புஜம் சௌரேயே எகிரே அஞ்சலி நாமுதா காட்சிது ததாவதத்வம் அந்த சந்தன ரூஷிதோ. ஒரு கோபகன்னிகை என்ன பண்றா, கிட்டக வந்து கண்ணன் எம்பெருமானுடைய திருத்தோளிலே தன்னுடைய கையை வைக்கிறாளாம். இன்னொருத்தி என்ன பண்ணா, சந்தனம் பூசிய கண்ணன் எம்பெருமானுடைய கையை தன்னுடைய தோல்ல எடுத்து வச்சுக்கிறாளாம். தோல் எவ்வளவு அழகான தோள்கள். காட்சிது அஞ்சலினா கண்ணாது தன்வி தம்பூல ஜல்விதோ. கண்ணன் நம்பருவான் வாய் நிறையா வெத்தலவாது போட்டு புதப்பின் இருக்கானா. ஒருத்தி ரெண்டு கையாலையும் அந்த தாம்பூல சர்வனத்தை கையில் ஏற்றுகிறான். என்ன பாக்கியம் பாருங்க. இத முதல்ல அடியன் மெட்ராஸ்ல பாகவதன் சொன்ன 48 நாள். அப்ப இந்த கதை நடந்து முடிஞ்சு அடியன் சவுகார்பேட்டையில தங்கியிருந்தேன். நாராயண முனியை சொல்லுவேன் போயிட்டே இருக்கேன். ஆஹா, என்ன தாம்பூல சர்வனத்தை ஏற்றுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு நினைச்சிருந்தேன். யாரோ ஒரு மார்வாடி மாடியில நமக்கு அதான் ஏகா ததங்கி கமலம் சந்தோராது. இன்னொருத்தி என்ன பண்ணாலாம், எம்பெருமானுடைய திருக்கையை தன்னுடைய மார்போடு வைக்கிறாளாம். இன்னொருத்தி ஏகா பிரகுடி மாபத்யா பிரேமசம்பிரம் பவிஸ்வரா தினதி வைவ ஐச்சது கடாச்சேபே. ஒருத்தி புருவத்தை நெறித்து பிரணய கோஷத்தாலே தளதளத்து உதட்டை துடிதுடித்து வைத்துக் கொண்டு கடை கண் நோக்கினாலே கண்ணனை அடிப்பது போல் பார்க்கிறாய். அது ஊடல். வந்து ஆனை கன்றருள இந்த கண்முறா உன்னையன்றோ களைவனா கருதுமாறே. எம்பெருமான் பிருந்தாவனத்திலே எழுந்தருளியிருந்த நாளிலே இந்திரனாலே கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவனாய் சரத்ருதுவிலே ராசக்கிரீடையினாலே தன்னை விருந்தின கோபிகைகளுடைய
மனோரதத்தை ஈடேற்றியவனாய் வாழ்ந்தருளுகிற நாளிலே கம்சன் எம்பெருமானிடம் மிகவும் அஞ்சியவனாய் கண்ணனம்பெருமானை கொள்வான் வேண்டி ஒரு வில் உழவு நடப்பதாக அவனை அழைத்து வருமாறு அக்ரூர பகவானை சென்று வரும்படி பணித்தான். அக்ரூரன் பிருந்தாவனத்தில் எழுந்தருளியிருக்கிற கண்ணனையும் நம்பி மூத்த பிரானையும் அழைத்து வருவதற்காக கிளம்பினான் என்று கடந்த உபன்யாசத்திலே அனுபவித்தோம். அப்படி கிளம்பி செல்லுகிற வழியிலே அக்ரூரன் தன்னுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமானிடம் மீதூர்ந்த காதலின் விளைவாக சில எண்ணங்களை செய்தான். என்ன? கிம்மயாச்சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தவஹ கிம் வாதாப்யர்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம்யத்ய கேசவம். நான் என்ன மங்கள காரியம் செய்தேனோ, சிறந்ததான தவம்தான் என்ன புரிந்தேனோ, சப்பாத்திரத்தில் என்ன தானம் பண்ணினேனோ தெரியவில்லை. ஏன் என்றால் இப்போது நான் கேசவனுடைய சேவையை எய்தப் போகிறேன் அல்லவா. மைவம் மமாதவஸ்யாபி ஸ்யாதேவாச்சுததர்சனோ கிரியமாணஹ காலநத்யா கொச்சித்தரதி கஷ்டனா. நீச்சனான எனக்கும் கூட அச்சுதனுடைய தரிசனம் கிடைக்கப் போகிறது. ஏன் என்றால் ஆற்று வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போகப்படுகிற புல் பூண்டு முதலானவைகளில் ஏதாவது ஒன்று ஒரு கால் கரையேறுவதும் உண்டல்லவா. அதுபோலே கர்ம வசத்தினாலே காலமாகிற ஆற்று வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போகப்படுகிற ஜீவர்களுக்குள்ளே ஒருவன் ஒரு கால் கரையேறவும் கூடும் என்பது அடியேற்கு நேர்ந்த இந்த பாக்கியத்தாலேயே விளங்குகிறது. மமாத்ய மங்களம் நஷ்டம் பலவாம்ச்சைவமே பவதா என்னமஸ்தே பகவதः யோகித்யேயாங்கிரி பங்கஜம். இந்த வேளையிலேயே என்னுடைய அமங்கலங்கள் எல்லாம் பறந்தோடி போய்விட்டன. என்னுடைய பிறவியும் பயனுடையதாக ஆயிற்று. ஏனென்றால் யோகிகளுக்கும் தியானிக்கலாமே தவிர நேரே காண முடியாததான வாசுதேவனுடைய திருவடி தாமரைகளை கண்ணாரக் கண்டு நான் வணங்கப் போகின்றேன் அல்லவா. கம்சோபதத்யாகிலமேத்யனுக்ரகம் திரக்ஷேங்கிரி பத்மம் பிரகிதோ முனாஹரேஹ கிருதாவதாரஸ்ய துரத்யயம் தமஹ பூர்வேதரம் என்ன கமண்டலத்விஷா. இந்த கம்சன் இப்போது எனக்கு மேலான அனுக்கிரகத்தை செய்திருக்கிறான். நான் அவனாலே அனுப்பப்பட்டு கிருஷ்ண பாதாரவிந்த தரிசனம் செய்ய போகிறேன். ஏற்கனவே வாழ்ந்த பெரியோர்கள் பூமியிலே மனித உருவோடு பிறந்த இந்த பகவானுடைய பாதங்களின் நகமண்டலங்களின் ஒளியினால் கடக்க முடியாத பாவம் என்ற அந்தகாரத்தையே கடந்தார்கள். இந்த பகவானுடைய பாதங்களை தியானித்த மாத்திரத்திலே அவர்களுடைய பாவங்கள் பறந்தோடி போயின என்றால் நேரிலேயே அவனை காணப்போகிற என் பாவங்கள் தொலைந்தன என்பதிலே ஐயமேதும் இருக்கிறதா? எதர்ச்சிதம் பிரம்மபவாதிவிசுவைஹி சியாச தேவ்யா முனிபிஹி சசத்வதைஹி கோச்சாரணாயானுஜரைச்சரத்வனே யகோபிகானாம் குஜகுங்குமங்கிதம். எந்த எம்பெருமானுடைய
திருவடி தாமரைகள் பிரம்மா ருத்ரன் முதலான தேவ சிரேஷ்டர்களாலே ஆராதிக்கப்பட்டதோ எந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய மென்மையான திருக்கைகளாலே பிடித்து விடுவதால் அது புண்ணாகி விடுமோ என்று அஞ்சி பெருமான் திருவடிகளை தொடுவதற்கும் பெரிய விராட்டியார் கூசுகிறாளோ சாத்வத தேவதைகளாலே எந்த திருவடிகள் ஆராதனம் பண்ணப்பட்டதோ கோபிகைகளுடைய குங்கும குழம்பினாலே அலங்கரிக்கப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தன்னுடைய நண்பர்களோடு கூட மாடு மேய்க்க கானகத்திலே அலைந்ததே. இது என்ன வியப்பு! பவதுர்கத திவ்யதேசஜைகி பிரஜிதாம் ஹித்பத்மசரே வனிகாபிகி பிரணிபத்ய சுபம் வனஸ்தலீம் பரிபூதோ பவிதாகமப்யுதா. அந்த எம்பெருமானுடைய திருவடி துகள்கள் சம்சார துக்கங்களுக்கெல்லாம் மருந்தல்லவா. அந்த திருவடி துகள்கள் பரவியதால் சுபமான பிருந்தாவன பிரதேசத்தை வணங்கி நானும் புனிதனாக போகிறேன். ரசமப்ரதிமம் ரசாயாம் ரபயாச்சமயாச்சேவிதம். மலர் மகளாலும் மண் மகளாலும் சேவிக்கப்பட்டதாயும் நணுகினவர்களின் நரக வியாதிக்கு காரணமான பாவங்களை எல்லாம் பிளந்து எரிகின்றதாயும் ஒப்பற்ற ஆனந்தமயமானதாயும் ரசாயனம் என்கிற திவ்ய ஔஷதமுமான அந்த கண்ணனுடைய முகாரவிந்தத்தை என் கண்களும் பருகப் போகின்றனவா. இது என்ன வியப்பு! திரட்சாமிநூனம் சுகபோலநாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம் திரட்சா பிரதட்சிணம் மே பிரச்சரஞ்சமீ மிருகாக. அழகான கண்ண பிரவேசங்கள், அழகான மூக்கு, சிரிக்கின்ற கடாட்சம், அழகான கண்கள், இவைகளோடு கூடியதும் சுரி குடல்களால் சூழப்பட்டிருப்பதுமான முகுந்த முகாரவிந்த தரிசனத்தை நான் செய்ய போவது உறுதி. ஏனென்றால் இந்த மிருகங்களெல்லாம் என்னை வலமாக போகின்றன. இந்த சுப சகுனம் ஒரு நாளும் வீணாகாது. அப்பியஸ்ய விஷ்ணோவோ மனுஜத்வமீயுஷகா பாராவதாராய புவோ நிஜச்சயாம் லாவண்யதம்னோ பவிதோபலவ்யாம் மஹ்யம் நரஸ்யாது பரமஞ்சதாத்ரிஷா. பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காக தன் சங்கல்பத்தினால் மானுட உருவம் பூண்டவனும் மேலான லாவண்ய சோபையை உடையவனுமான ஸ்ரீமன் நாராயணனுடைய தரிசனம் எனக்கு இப்போது நேருமானால் என் கண்களுக்கு பயன் உடனே உண்டாகும் என்பதிலே சந்தேகம் ஏதும் இல்லை. இந்த கண்ணன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் இவனுடைய அற்புதமான செயல்களும் இவனுடைய அருமையான பிறவிகளும் சொல்லுகிறவன் கேட்கிறவன் ஆகிற எல்லாருடைய பாபங்களையும் போக்குகின்ற திறனுடையவை, மிகவும் மங்களமாயிருப்பவை. அவனுடைய கல்யாண குண சேஷ்டித அவதார வைபவங்களை சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் உலகங்களை பிழைப்பித்து புனிதம் செய்கின்றன அல்லவா. இந்த எம்பெருமானுடைய குணச்சேஷ்டிதங்களை சொல்லுகிற சொற்களற்ற கிரந்தம் பல அழகான சொற்கள் உடையதாக அமைந்திருந்தாலும் கூட அவைகள் சவாலங்காரமே. பகவானை பற்றிய எந்த சொல்லும் இல்லாத ஒரு கிரந்தம் அழகான மொழியிலே பாடப்பட்டிருந்தாலும் அது இறந்த பிணத்துக்கு
ஆபரணம் பூட்டி அழகு பார்க்கிறதோடு ஒக்கும் தம் துவத்யனூனம் மகதாம் கதிங்குரும் த்ரைலோக்கியகாந்தம் திருஷிமன்மோத்சவம் ரூபம் ததானம் சியைப்சிதாஸ்பதம் தட்சியம் மமசம் உடகடா சுதர்ஷனா. சத்புருஷர்களாக இருக்கிறவர்கள் தன்னை பெறுவதற்கு தானே சாதனமாக விளங்குகின்றவனும் அந்த அடியார்களுக்கு நன்மையை செய்கின்றவனும் மூன்று உலகங்களிலும் மனோகரமான திவ்ய ரூபம் படைத்தவனும் கண் படைத்தவர்களுக்கெல்லாம் மகா உற்சவத்தை விளைவிக்கின்றவனும் ஸ்ரீதேவியின் வாசஸ்தானமுமான அந்த கண்ணனை நான் பார்க்க போகிறேன். இது உறுதிதான். அதாவருடோ சபதீசயோரதாது பிரதான பும்சோ சரணம் ஸ்வலப்தயே தியாதிருதம் யோகி விரப்யகம் சுகம் நமஸ்யாப்யாம் ச சகீன்வனௌகதா. நான் பிருந்தாவனம் ஏகுவேன். அங்கு சென்று கண்ணனம்பெருமானை கண்டவுடனே தேரிலிருந்து இறங்கி பலராமன், கிருஷ்ணன், அவர்களின் நண்பர்களான இடையர்கள் யாவரையும் வணங்கப் போகிறேன். யோகிகள் கூட எந்த திருவடிகளை புத்தியினாலேயே பார்க்கிறார்களே தவிர கண்ணால் கண்டதில்லையோ அதை கண்களால் காணப்போகிற என்னை விட பாக்கியவான் உலகிலே வேறு எவன் இருக்கிறான்? அப்யங்கிரிமூலே பதிதத்யமே விபுஹு சிரஸ்ய தாஸ்யம் நிஜஹஸ்தபங்கஜம் தத்தாபயம் கரபுஜங்கரம் மதா ப்ரோத்வேஜிதானாம் சரணைஷிணாம் மிருணாம். ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ண போகிறான்? அவனுடைய திருவடிகளிலே விழுந்திருக்கின்றான். என்னுடைய தலையின் மீது காலமாகிற சர்ப்பத்தின் வேகத்துக்கு பயந்து தன்னுடைய திருவடிகளை சரணமடையும் ஜனங்களுக்கு அபயம் தருகிற தாமரை அணைய தன் கையை என் தலை மீது வைக்கப் போகிறான். இதைவிட பாக்கியம் உலகிலே வேறு என்ன இருக்கிறது? அதுக்கு மேலே நமையுபைஷ்யதி அதிபுத்தினச்சுதா கந்தஸ்ய தூதகா பிரகிதோபி விஸ்வத்ருக் யோந்தர்பகிகி சேததயததீப்சிதம் க்ஷத்ரஜ்ஞயிக்ஷதி அமலேன சச்சுஷா. என்ன மனோரதம், என்ன புண்ணியம் இருந்தால் இந்த எண்ணங்கள் எல்லாம் அக்ரூர பகவானுடைய மனதிலே தோன்றும் என்பதை கவனியுங்கள். நான் கம்சனாலே அனுப்பப்பட்ட வேலையாளாக இருந்தாலும் கண்ணன் என்னை சத்ருவாக நினைக்க மாட்டான். ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லவா? ஒரே காலத்திலே எல்லா சரீரங்களையும் அறிந்து அந்தந்த சரீரங்களை நியமித்துக் கொண்டிருக்கிற சர்வேஸ்வரன் அல்லவா அவன். நம்முடைய மனத்தின் உள்ளும் புறமும் வசித்துக் கொண்டு சங்கோஜம் இல்லாத தன்னுடைய ஞானத்தால் அந்த மனம் கருதுகிற எண்ணத்தை எல்லாம் உடனுக்குடன் அறிகிறவன் அல்லவா அந்த கண்ணன். நான் வெளியினால் மட்டும் கம்சனை அனுசரிக்கிறேனே தவிர உள்ளூர கிருஷ்ணனைத்தான் அனுசரித்திருக்கிறேன். என்னுடைய ஹிருதயத்திலே வசிக்கின்றவனான அந்த எம்பெருமான் இது அறிவானானபடியாலே என்னை சத்ருவென்று ஒருபோதும் கருத மாட்டான். அப்புறம் நினைக்கிறான், அப்யங்கிரிமூலே அவஹிதம் கிருதஞ்சலிம் மாமிக்ஷிதா சஸ்மிதமத்ரயாத்ரிஜா சபத்ய பத்வஸ்தமஸ்தகில் விஷகா ஓடாமுதம் விதனிஷங்க ஊர்ஜிதாம். கண்ணன் பெருமான் தன்னுடைய பாத கமலத்திலே
மன உற்சாகத்தோடு கைகுவித்துக் கொண்டிருக்கிறவனான என்னை புன்னகையோடு கூடி கருணையினால் நனைந்திருக்கிற தன்னுடைய கண்களால் காண்பானால் அப்போதே என் வினைகளெல்லாம் துளையப் பெற்று நான் நிலையான ஆனந்தத்தை அடைவேன் என்பதிலே ஐயமென்ன இருக்கிறது. சுகிருத்தமம் ஞாதிமனன்யதைவதம் துர்வ்யாம் பிருகத்யாம் பரிரப்ஸ்யதமம் ஆத்மாஹிதிர்த்தி கிரியதே ததைவமே பந்தஸ்ச கர்மாத்மக உச்ச்வசித்யதஹ. அக்ரூரனுடைய அந்த எம்பெருமானிடம் வளர்த்து கொண்ட பக்தியினால் விளைந்த இந்த எண்ணம் தான் நமக்கு விளையணும். என்ன எண்ணுகிறான்? சுகிருத்தமம், என்னுடைய நண்பர்களுக்குள்ளே தலை சிறந்த நண்பன் அவ்வெம்பெருமான். ஞாதிம், என்னுடைய பந்துக்களுக்குள்ளே சிறந்த பந்து அந்த கண்ணனம் பெருமான். என்னுடைய பந்து மட்டுமல்ல, நண்பன் மட்டுமல்ல, அனன்ய தெய்வதம், கண்ணனை தவிர வேறு ஒருவரை என் வாழ்விலே நான் தெய்வமாக எண்ணியவனும் அல்லன். ஆக நண்பனாய் உறவினராய் வழிபடுகின்ற கடவுளாய் விளங்குகிற அவ்வெம்பெருமான் என்ன பண்ணுவான்? தோப்யாம் பிருகத்யாம், உலகங்களை எல்லாம் நீண்டு ரட்சிக்கின்ற தன்னுடைய 2 திருக்கைகளாலும் காலில் விழுந்திருக்கிற என்னை தூக்கி பரிரப்ஸ்யதமம், பிராட்டியும் திருவருவும் விளங்குகின்ற தன்னுடைய திருமார்போடு இணைத்து அணைக்க போகிறான். அப்படி எம்பெருமானுடைய ஆலிங்கனம் கிடைத்த உடனேயே எனக்கு என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? ஆத்மாயி தீர்த்தி கிரியதே அதமா, என்னுடைய கம்சனுடைய சோறு உண்டு வளர்ந்த இந்த கேவலமான சரீரம் கூட திருமஞ்சனம் ஆட்டப்பட போகிறது. என்னுடைய ஆத்மா எம்பெருமானுடைய ஆலிங்கனத்தாலே பரிசுத்தமாக போகிறது. அப்படியான உடனே கர்மத்தினால் விளைகின்ற என்னுடைய சம்சார பந்தமும் அறப்போகிறது. ஒரு நினைக்கிறான், லத்தாங்கசங்கம் பிரணதம் கிருதாஞ்சலிம் பக்ஷதே அக்ரூர இதி உருச்ரவாக ததாவயம் என்ன பிருதோ மகீயதா மாம்பக்ஷதே யோதிகமுஷ்ய ஜன்மதது. பெரும் புகழாளனான அந்த கோபாலன் ஆலிங்கனம் செய்ய பெற்று வணங்கி நிற்கிற என்னை பார்த்து மல்லிகை மலரும் பொழுது எவ்வளவு அழகாக மலர்கிறதோ அது போன்ற தன்னுடைய திருப்பவள சோதிவாய் திறந்து, அப்பா அக்ரூரா சௌக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறான். பிறந்த நாளிலிருந்து எவனோ எல்லாம் அக்ரூரா அக்ரூரா என்று என்னுடைய பெயரை சொன்னார்கள். ஆனால் எம்பெருமான் அக்ரூரா என்று தன்னுடைய திருப்பவள வாயால் அழைக்கப்பட்ட உடனே அந்த அக்ரூர நாமமும் புனிதமடைய போகிறது. அப்பா அக்ரூரா, என்னை இவ்வளவு நாள் ஏனடா மறந்தாய் என்று அந்த பகவான் ஒரு கேள்வி கேட்பான். ஆனால் அப்போது என் பிறவி பயன் பெறப்போகிறது. நதத்யகச்சித் தயிதகா சுகிருத்தமஹ நஜ ப்ரியோ த்வய உபேக்ஷ்யேவ ததாபி பக்தான் பஜதே யதா ததா சுருத்ரமோ யத்வத் உபஸ்ருதோர்த்ததஹ. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றவனான அந்த பரமபுருஷனுக்கு அன்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது, உதாசீனனும் கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பக்தர்கள் தன்னை எங்கனம் பணிகின்றார்களோ அந்த விதமாக அவர்களிடத்தில் அவனும் நடந்து கொள்கின்றான். கற்பக விருட்சமானது தன்னை அடைந்தவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற பலனை தருகிறது.
கற்பக மரத்தை பணியாதவர்களுக்கு அது வரம் தருவது கிடையாது. அதே போலத்தான் பரமபுருஷனும் தன்னை பிரீதியுடன் தொடர்பவர்களை தானும் பிரீதியுடன் தொடர்கிறான். இதனால் அவனுக்கு வேற்றுமை உண்டென்று சொல்ல முடியாது அல்லவா? இப்படியாக நிறைய மனோரதம் பண்ணுகிறான். எல்லாம் பகவன் நினைவே தவிர வேறு எண்ணம் இல்லாதவனாய் மனோரதம் பண்ணி கொண்டு கோகுலம் வருகிறான். அங்கே கண்ணனும் பெருமான் கானகத்திலே நடந்து போன அடிச்சுவடுகளை சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலஞ்சனும் அந்த அடையாளங்களாலே காண்கின்றான். ஆனந்தத்தின் எல்லையை அடைகின்றான். மிகவும் பரபரப்பு உருகின்றான். மயிர்கூச்சு எரிகின்றான். கண்ணீரினாலே கலங்கின கண்களை உடையவனாக ஆகி தேரிலிருந்து இறங்குகிறான். பெருமானுடைய பாதச்சுவடு வட்ட புழுதியிலே தன்னுடைய சரீரத்தை புரட்டுகிறான். விழுந்து அக்ரூர பகவான். உண்மையிலே பரமபாக்கியம் அதுதானே. தூரான மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்து உருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத் தரவணையில் பள்ளி உள்ளும் போராடி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்று போலோ புரளும் நாளே மொய்மாம்பும்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானே சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லி தங்கடல் வட்டத்து உள்ளீரே ஆடியாடி அதங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்வுதலே பத்தே நஞ்சலினா நதே நசிரதா கத்தை தருமுத்கமை கண்டேன சுரகத்கதேன நயனேன உத்கிர்ண பட்பம்புன நித்யம் त्वच्चरणारविन्द युगल ध्यानामृता स्वाधीनम् अस्माकं सरसीरुगाक्षसततं सम्पद्यतां जीवितम् சாதுஜனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவன் முன்னார் என் தவிப்பார் மனிதரே என்று ஆழ்வார்களும் அனுபவித்தார்கள். ரொம்ப அழகா சொன்னார். இந்த உலகத்திலே சரீரம் அடைந்தவர்கள் பெறுகின்ற பயன்களுக்குள்ளேயே சிறந்த புருஷார்த்தம் எதுன்னா சர்வேஸ்வரனுடைய கல்யாண குணங்களை கீர்த்தனம் பண்ணுவது அல்லது அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையோ அல்லது திவ்யமங்கள விக்கிரகத்தின் அடையாளத்தை காண்பதும் கேட்பதும் தான். இவைகளாலே தன்னிலைமை மாற பெருகை உண்டாகிறதே. அதுதான் சரீரம் படைத்ததன் பயன் அல்லவா? எம்பெருமானுடைய அடிவைப்புகளை கண்டவுடனேயே அப்படியே உருகி உள்ளம் உருகி கண்களிலிருந்து நீர் பெருகி விகாரத்தை அடைவதற்கிறதே. இதுதான் உலகிலே கிடைத்தற்கரிய பயன் அல்லவா? ஆகவே ஸ்ரீ கோபாலனுடைய அடிவைப்புகளை கண்ட மாத்திரத்திலே அவற்றிலே விழுந்து புரளும்படியான நிலை உண்டானது அந்த அக்ரூரன் பண்ணின மகாபாகியத்தின் மகிமை என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இப்படி அதிலே புரண்டு விழுந்து நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளுகிறான் அக்ரூர பகவான். அங்கே பலராமனையும் கண்ணனையும் சேவிக்கிறான். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ததர்ஷ கிருஷ்ணம் ராமம் ஜா
வனே கோலோகனங்கதௌ பீத நீலாம்பரதரௌ சரதம்பு ருவேட்சணௌ கிஷோரௌ శ్యామశ్వేதௌ ஸ்ரீநிகேதௌ பிருகத்புஜௌ சுமுகௌ சுந்தரவரௌ பாரத்விரத விக்ரமௌ த்வஜவன் வஜ்ராங்குஷம்போஜைகி சின்னி விசின்னிதைகி அங்கிரிவிர்வஜம் சோபயந்தம் மகாத்மானம் அனுப்ரோதஸ்மிதஜணோ. கோகுலத்திலே பசுக்களை கறக்கும் இடத்திலே மஞ்சளும் நீலமுமான ஆடைகளை உடுத்தியவர்களும் செந்தாமரை கண்ணர்களும் கருப்பும் வெளுப்புமான நிறத்தை உடையவர்களும் நீண்ட கைகளை படைத்தவர்களும் யானை குட்டியினுடைய நடை போன்ற நடையை உடையவர்களும் கருணையும் புன்னகையும் மாறாத கடாட்சம் உடையவர்களும் சிவந்த சந்தனம் பூஜி மாலைகள் அணிந்த புருஷஸ்ரேஷ்டர்களும் ஆதி புருஷர்களும் ஜகத்காரணர்களும் ஜெகன்மயர்களும் ஜெகத்ரட்சணார்த்தம் சங்கல்பத்தால் அவதரித்தவர்களுமான இருவரையும் கண்டான். திருவடிகளில் விழுந்து வணங்கி மீதூர்ந்த பிரேமத்தாலே தளதளத்து ஆனந்த வாஷ்பம் ரோமாஞ்சனம் முதலியன உண்டானவனாய் எதுவும் பேச முடியாத நிலையிலே அக்ரூரன் நிற்கிறான். கண்ணன் பெறுவான், அவனை ஆலிங்கனம் பண்ணுகிறான். அதன் பிறகு அக்ரூரனுக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் நடக்கிறது. அக்ரூரன் தான் வந்த செய்தியை சொன்ன பிறகு பலராமனும் கிருஷ்ணனும் நந்தகோபனிடம் அவதார காரணம் நிறைவேற வேண்டிய வேளை வந்துவிட்டது என்று சொல்லி அந்த அக்ரூரனுடைய தேரில் ஏறுகிறார்கள். அந்த வேளையிலே கண்ணனம்பெருமானிடத்திலே அளப்பரிய காதலுடைய கோபகன்னிகைகள் எல்லாம் எம்பெருமான் ஆய்குலத்தை விட்டு புறப்படுகிறான். வடமதுரை நாகரீகமான பெண்கள் வாழ்கின்ற இடம். அங்கே சென்று அவர்களை கண்டுவிட்டவன் மூலம் இங்கே வரப்போகிறானா என்று அந்த பிரிவினாலே வருந்துகிறார்கள். உடனே கதர்ந்தாள் அத்தனை பெண்களும். அகோவிதாதா தவன கச்சித்தயா சம்யோஜ்ய மைத்ரியா பிரணேன தேகினா. ஓ தெய்வமே, உனக்கு எந்த இடத்திலும் என்றுமே தயவு என்பதே கிடையாது. ஐயோ, இது என்ன துக்கம்! நீ நன்மை செய்கின்ற எண்ணத்தோடு பிராணிகளையெல்லாம் ஒரு இடத்திலே சேர்த்து பயன் கைகூடும் முன்னே அவைகளை பிரித்து விடுகிறாயே. உன்னுடைய செய்கைகள் யாவும் குழந்தையினுடைய செயலாக இருக்கிறது. கண்ணா, கருத்த முன்னெற்றி மயில்களாலே மறைக்கப்பட்டு இருப்பதும் அழகான கன்னங்கள், உயர்ந்த மூக்கு, சோகங்களை போக்குகின்ற புன்னகை, இவைகள் நிறைந்து அளவுற விளங்குகின்ற முகுந்தனுடைய முகாரவிந்தத்தை எங்களுக்கு காட்டி அதை மறுபடியும் கண்மலைய கொண்டு போகின்றன.